ரீசெண்டா மீஷோல நான் வாங்கியிருந்தது தான் காருக்கான கார் டஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டஸ்டரை பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சு பார்த்ததோட இதோட குவாலிட்டி அண்ட் மெட்டீரியல் ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். கிளீனிங்காக மைக்ரோ ஃபைபர் கிளாத், அதுல கொடுத்துருக்கிற ஸ்டிச்சிங்னு பார்த்தாலும் ரொம்பவே நல்லாவே இருக்கு. ஹேண்டில்னு பார்த்தாலும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ஹேண்டில் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே உங்க கார் இடஞ்சல்ல இருந்தாலும் சரி, எஸ்யூவியா இருந்தாலும் சரி, நல்லா ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். என்னோட காரே பாருங்க, பேனட்ல இருந்து ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வரைக்கும் ஃபுல்லாவே டஸ்டா தான் இருக்கு. நம்ம டஸ்டர் வச்சிருக்கோம்னா ஒரு நிமிஷத்துல காரை ப்ராப்பரா கிளீன் பண்ணிடலாம். எப்படி பண்றேங்கிறதையும் பாருங்க டிஃபரன்ஸை. நம்ம பண்ண சிங்கிள் ஸ்வைப்லயே ஸ்வைப் பண்ண இடத்த தவிர மற்ற இடத்துல டஸ்ட் இருக்கு பாருங்க. கம்மியான பிரைஸ்ல மற்ற மார்க்கெட்ல இருக்கிற பிளாஸ்டிக் டஸ்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் டஸ்டர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த டஸ்டரோட ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ல லிங்க்னு மட்டும் பண்ணுங்க. உங்களோட டிஎம்க்கு டைரக்டா நான் அனுப்பி விட்டுருவேன். நீங்க ஸ்கிரீன்லயே பாக்குறீங்களா நம்ம கார்ல எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு. நான் பண்ற 1-2 ஸ்வைப் தான் அந்த காருமே எவ்வளவு நீட்டா இருக்குங்கிறத பாருங்க. அது மட்டும் இல்லங்க, இப்ப நம்ம மார்க்கெட்ல இருக்கிற மற்ற பிளாஸ்டிக் டஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்னா 1-2 ஸ்கிராச்சஸ்ங்கிறது வரும். இதை யூஸ் பண்றதால நமக்கு ஸ்கிராச்சஸ்மே வராது. கொடுத்துருக்கிற எக்ஸ்டெண்ட் ஹேண்டில்ங்கிறதால ரொம்ப கீழே ஆகட்டும் மேல ஆகட்டும் ஈஸியா நம்ம தொடச்சுக்கலாம். ஃபைனலா இந்த கார் டஸ்டர் காருக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம மோட்டார் சைக்கிள்ஸ் ஆகட்டும், ட்ரக்ஸ் ஆகட்டும், வேன்ஸ் ஆகட்டும், இல்ல கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எதா இருந்தாலும் சரி, இது ஈஸியா நம்ம கிளீன் பண்ணலாம். என்னோட பைக்லயே பாருங்க எவ்வளவு அழகா கிளீன் பண்ணுதுங்கிறது.